ஹே गाइस இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைவெட்டியாம்பாளையம் வெப் சீரிஸோட 3rd எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம செக்ரட்டரி சித்தார்த் பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு கிட்ட நார்மலா பேசிட்டு அப்ப அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாருன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காது அப்பப்போ உடம்புக்கு ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணு அப்பதான் கொஞ்சம் ஹெல்தியா இருக்க முடியும்னுவாரு அதன்படி உடனே வீடியோ கால் பண்ணிட்டு சில எக்ஸசைஸ் சொல்லுவாரு சித்தார்த்தும் அதை கேட்டுட்டு சேர்ல உட்கார்ந்தபடியே பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவாரு சடனா பாத்தீங்கன்னா சேர் கவுந்து விழுந்துட்டு இவரும் கீழே விழுந்துருவாரு இவர் கீழே விழுந்தது மட்டும் இல்லாம அந்த சேரும் பாத்தீங்கன்னா பட்டுன்னு உடஞ்சிரும் அண்ட் அடுத்த நாளே சபாபதியை கூட்டிட்டு போய் டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு வீலிங் சேர் வாங்கிட்டு வருவாரு இதை பாத்தீங்கன்னா ஊரே பார்த்துட்டு இருக்கும் அது என்னன்னு தெரியல சித்தார்த்துக்கு இந்த வீலிங் சேர் வாங்கினது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் போல சிரிச்சிட்டே வந்துட்டு இருப்பாரு தூரத்துல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டையும் பாப்பாரு பிரசிடென்ட் கூட இருக்கிற ஒரு சொட்டத்துல என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நீங்களே இந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்தது இல்ல இந்த பையன் என்ன உட்கார்றான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஏத்தி விடுவான் சித்தார்த்தம் அவரோட ஆபீஸ்ல அந்த வீலிங் சேரை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா நல்லா இது பண்ணுவாரு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசராவே அவர் ஃபீல் பண்ணுவாரு தென் சபாபதியும் அதுல இருக்க கவர் பிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்பான் இல்லையா கவர் இருந்தா தான் புது சேரோட ஃபீலே வருது அப்படின்னு அந்த நேரத்துல பிரசிடென்ட்டும் கால் பண்ணுவாரு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆச்சு என்ன ஆச்சு அதை பத்தி விசாரிச்சீங்களா சொல்லிட்டு கேட்பாங்க சித்தார்த்தம் அந்த ஆளை தான் சார் தேடிட்டு இருக்கோம் சீக்கிரம் கண்டுபிடிச்சல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணுவாரு பிரசிடென்ட் கூட இருக்கிற அந்த சொட்டை மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி எப்படியாச்சும் கொஞ்சம் தட்டி வைக்கணும் நம்ம யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கணும் சும்மாலாம் விடக்கூடாது அப்படின்னு அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி பிரசிடென்டோட கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து என்னோட பொண்ணு கல்யாணம் நடக்குது முக்கியமான காரணம் நீங்க தான் நீங்க பண்ண ஹெல்ப்னாலதான் இப்ப கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவான் தென் அந்த கல்யாணத்துக்கு நிறைய சொந்தக்காரங்க வருவாங்கன்றதுனால ஸ்கூல்ல எல்லாரையும் தங்க வைக்கலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருப்பான் அந்த சொட்டத்துல உடனே பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட்டும் கால் பண்ணிட்டு நம்ம செக்ரட்டரி கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு சபாபதியை வேலைக்கு அமைச்சு வச்சிருங்க ஒரு 2 நாள் மட்டும் வேலை செய்யிட்டு கூட வந்து அப்படின்னு தென் இதை பத்தி சபாபதி கிட்ட பேசிட்டு இருக்கப்ப இங்கெல்லாம் அப்படிதான் சார் ஊர்ல ஒரு விசேஷம் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்வாங்க நீங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்காங்க உங்களை வேலை செய்ய கூட்டாங்கன்னா ஏதாச்சும் சொல்லி தப்பிக்க பாருங்க அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவோம் சபாபதி பிரசிடென்ட் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவோம் அங்க வர சொல்றதால மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கொண்டு வருவான் இந்த மாதிரி மாப்பிள்ள தனியா தான் தங்கணுமா ஃப்ரெண்ட்ஸோட இங்க தங்க முடியாதா அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லுவான் அதுக்கு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் சரி சரி நீ ஃபீல் பண்ணாத நான் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்றேன் சொல்லிட்டு அவனை அங்க சமாதானப்படுத்துவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லுவாரு இந்த மாதிரி மாப்பிள்ள இங்க தங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்க ஒரு மாப்பிள்ள தங்கணும் அது நம்ம பொண்ணோட மாப்பிள்ளையா தான் இருக்கணும் கண்டமெல்லாம் வந்து தங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் பேசிடுவாங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த மாதிரி நம்ம இப்ப செக்ரட்டரி ஆபீஸ்ல அவனை தங்க வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரி கிட்ட இதை பத்தி பேசுவாரு ரீச் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தா நம்ம சித்தார்த் நல்லா சேர்ல ஜம்முன்னு ஆடிட்டு இருப்பாரு பிரசிடென்ட் வந்தது கூட தெரியாது அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்ச உடனே அவர் ஏன் சின்ன மரியாதை எல்லாம் தருவாரு சோ இந்த சீன்லயே பஞ்சாயத்து செக்ரட்டரியான சித்தார்த்துக்கு பிரசிடென்ட் மேல எவ்வளவு மரியாதை இருக்குன்றத காட்டியிருப்பாங்க தென் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாப்பிள்ள இங்க தங்க போறாரா அவர் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா சொல்லி கேட்பாங்க அதுக்கு அவர் பாத்தீங்கன்னா சரி சார் அவங்களுக்கு சௌரியமா இருந்தா பரவாயில்ல இங்க தங்கட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் ஓப்பனா சொல்றாரு சபாபதி கல்யாண வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா அவரோட மாப்பிள்ள கிட்ட இந்த மாதிரி செக்ரட்டரி புதுச்சேர் வந்ததுல இருந்து கொஞ்சம் ஆணவமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அவரும் பாத்தீங்கன்னா இல்ல அப்படிலாம் இல்ல அவன் நம்மள தங்கமான பையன் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் சொட்டதால பாத்தீங்கன்னா 2 லைட் மேன கூட்டு வந்திருப்பான் இந்த மாதிரி ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா லைட் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க வர அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா மலை மாதிரி கொட்டணுமா இல்ல தொடர் வண்டி மாதிரி ஓடணுமா சொல்லிட்டு டிசைன் எல்லாம் கேட்பானுங்க இந்த லைட் எப்படி போகணும்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேட்டர் இது அவங்க ரொம்பவே சீரியஸ் கான்வர்சேஷனா பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் போதான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி சித்தார்த்த கூட்டு வர அவர் வேற டிசைன் எப்படி போகணும்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு அவர் சொல்லுவாரு சார் மாப்பிளைக்கு எப்படி பிடிக்குன்னு எனக்கு என்ன சார் தெரியும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க என்னெல்லாம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு அதே நேரத்துல அந்த சொட்டதலைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு கால் வரும் இந்த மாதிரி லட்டு பிடிக்கிறதுக்கு நெய் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது நம்ம பிரசிடென்ட் கிட்ட கேட்பாரு பிரசிடென்ட் என்ன சொல்லுவாருன்னா யோ என்னாலாம் போக முடியாது அப்படின்னு உடனே நம்ம தீனி பண்றாரு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு என்னாலே அவ்வளவு தூரம் போக முடியாது சொல்லுவாங்க எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப செக்ரட்டரி பாப்பாங்க சித்தார்த் பாத்தீங்கன்னா சார் எனக்கு 1000 வேலை இருக்கு என்னால எப்படி சார் போக முடியும் அப்படின்னு கடைசியில பாத்தீங்கன்னா அவர் கன்வின்ஸ் பண்ணி போக வச்சிருவாங்க இவரும் பாத்தீங்கன்னா அந்த டிவிஎஸ் எக்ஸல் எடுத்துட்டு நெய் வாங்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பிடுவாரு பாவம் மனுஷனுக்கு நெய் கடை எங்க இருக்குன்னே தெரியாது கால் பண்ணி அந்த சொட்டத்தலை கிட்டே கேட்பாரு நெய் கடை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரூட் சொல்லுவான் அந்த ரூட்ல போய் பார்த்தா அங்கேயும் நெய் கடையே இருக்காது இவரும் பாத்தீங்கன்னா அங்கங்க கேள்வி கேட்டு போவாரு இது வேலைக்காகாதுன்னு இவரே அங்க இருக்க ஊர் மக்கள் கிட்ட வழி கேட்டு கடைசியில நெய் கடையும் ரீச் ஆயிடுவாரு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெய் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புவாரு அதே நேரத்துல நடுவுல அந்த சொட்டத்துல கால் பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டி வெத்தலை பாக்கு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வேற வாங்க சொல்லியிருப்பான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு வருவாரு அங்க பாத்தீங்கன்னா அந்த சொட்டத்துல இருக்க மாட்டான் அவனுக்கு கால் பண்ணிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க அங்க போனீங்க நாங்க மண்டபத்துல தான் இருக்கோம் இங்க ஸ்ட்ரைட்டா எடுத்துருவாங்க நெய் அப்படின்னு மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் அங்க இருந்து வண்டி ஓட்டிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த கோயில் மண்டபத்துக்கு வந்துருவாரு அங்க இருக்க எல்லாருமே இவர செக்ரட்டரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க சும்மா நார்மலா ஒரு பையன் மாதிரி தான் பாப்பாங்க அநியாயத்துக்கு வேலை வாங்குவாங்க இது ஒரு பக்கம் நல்ல விதமா இருந்தாலும் சிட்டில இருந்து கிராமத்துக்கு வேலைக்கு வர பசங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை தரதான் செய்யும் அண்ட் சித்தார்த் இப்படி வேலை செய்யறத பாத்தீங்கன்னா சபாபதியும் பார்த்துட்டு லைட்டா சிரிச்சிட்டு போவாரு உங்களை தான் அன்னைக்கு தப்பிக்க சொன்னல என்ன சார் நீங்களும் மாத்திட்டீங்க சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு அவர் ரீச் ஆகுறதுக்கே பாத்தீங்கன்னா நைட் ஆயிடும் அங்க லைட் மேனும் இருப்பானுங்க அவனுங்க பாத்தீங்கன்னா லைட் செட் எல்லாம் பக்காவா போட்டிருப்பானுங்க சார் கொஞ்சம் அந்த பக்கம் நில்லுங்க உங்களை ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு பொண்ணோட அப்பா காமிச்சுன்னா அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார் அப்படின்னு யோ நீங்க வேலையை முடிச்சுனா கிளம்புங்க தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கோமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு அவர் போனதுக்கு அப்புறம் அந்த லைட் மேன் மட்டும் அங்க போஸ்ட் கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க இவர் பாத்தீங்கன்னா செம்ம டயர்ட்ல இருப்பாரு போயிட்டு பெட்ல படுப்பாரு பட் ஆனா இந்த ரூம் அந்த மாப்பிளைக்கு தரணுன்றதுக்காக அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற ரூமுக்கு போயிடுவாரு அந்த நைட்டே பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் அவரோட மச்சனும் இந்த மாதிரி முறை செய்யறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்போ பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஒரு விஷயத்த சொல்லுவாரு எனக்கு என்னமோ அந்த செக்ரட்டரி பையன் சேர் வாங்கினது வந்து எனக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது அப்படின்னு அதுக்கு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா சேச்சா அப்பெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க மச்சான் அவன் சும்மா ஏதோ சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிருப்பான் உங்களை எதுவும் அசிங்கப்பட்டு அவன் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல தங்குறதுக்காக பாத்தீங்கன்னா மாப்பிளையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வரவேற்பு
கொடுப்பாங்க. சென்டர்ல கோட் சூட் போட்டு உட்கார்ந்திருக்காருல அவர்தான் மாப்பிள. அவருக்கு கெத்து காட்டுறாரோ இல்லையா, அவர் கூட வந்திருக்க அந்த எடுபுடி ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா செம்மையா கெத்து காட்டுவானுங்க. அந்த சொட்டோலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பண்ணணுமோ சொல்லிட்டு இந்த சித்தார்த் கிட்ட சொல்லுங்க அவர் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னுவாங்க. சித்தார்த் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தலையை தான் ஆட்டுவாரு. சபாபதியை ஹெல்ப்புக்காக சித்தார்த் கூப்பிட்டுப்பாரு. பட் ஆனா பிரசிடென்ட் என்ன சொல்லுவாருன்னா கல்யாண மண்டபத்துல கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, சபாபதி அங்க வேலை செய்யணும், நீ கிளம்பு சபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த மாப்பிளையோட கேங் ஏதோ ஃபன் பண்றோம் சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம சித்தார்த் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் தேவைனா கூப்பிடுங்க நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போய் இவனுங்களும் வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. 5 பேரும் சேர்ந்து நல்லா குடின்னு குடிச்சிட்டு இருப்பானுங்க. ஃபன் பண்றோம் சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க, பணத்திட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் கேங்ல இருக்க ஒருத்தன் சித்தார்த் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாப்பாடு எடுத்து வைங்க சொல்லிட்டு கூப்பிடுவான். பட் இவர் என்ன சொல்லுவாருன்னா போன் பேசிட்டு இருக்கேன் போயிட்டே இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு. அவனோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து வந்துட்டு இந்த மாதிரி குட்டியை குழப்பமா மச்சான் அவன் கொஞ்சம் திமிரா பேசுறான், நான் கூப்பிடுறேன் அவன் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா சொல்றான் அப்படின்னு சித்தார்த் அங்க இருக்கிற பிரியாணி போட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டு மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தருவாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சடனா கரண்ட் போயிடும். இவங்களுக்கு என்ன பண்றது தெரியாது, வெளியில லைட் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வெளில போயிடுவாங்க. நம்ம செக்ரட்டரி வேற சேர் எல்லாம் தூக்க வச்சிருவாங்க. அவர் தான் எல்லா சேரையும் எடுத்துட்டு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு உட்கார வேற சொல்லுவாரு. அப்படி உட்காரப்ப பாத்தீங்கன்னா மாப்பிளையோட சேர் ஆல்ரெடி உடஞ்சிருக்கும், கீழே விழுந்துருவாரு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஆவுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஒரு சேர் கூட உங்களால தர முடியாது அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்லுவாருன்னா உள்ள இருக்க அந்த ரோலிங் சேர் எடுத்துருவான்னு. சித்தார்த்தும் பாத்தீங்கன்னா அதை பத்தி எதுவுமே யோசிக்காம அங்க இருந்து போய் சேர் எடுத்துட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பிரியாணி போட்டு தருவாரு. அவங்க அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்னடா இது வெஜ் பிரியாணியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் ஆயிடுவானுங்க. சரி சார் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு இவரு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்க சொட்டதலை கால் பண்ணுவாரு. அவன் என்ன சொல்லுவானா இங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதே நேரத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா சேரோட கவரை இவங்க பிச்சிருவானுங்க. இதனால காண்டான செக்ரட்டரி பாத்தீங்கன்னா ஆசோல் சொல்லிட்டு திட்டிடுவாரு. அத உடனே அங்க இருக்கிறவங்க கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பாங்க, பட்டக்ஸ்னு சொல்லிட்டு வரும். இதனால பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ள செம்மையா அழுவ ஆரம்பிச்சிருவான். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீ என்ன குண்டின்னு திட்டல, இந்த கல்யாணம் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன், கூப்பிடுறா பொண்ணோட அப்பான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீட்டிங்கே போட்டுருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா இதை பத்தி விசாரிப்பாங்க. அங்க வர நம்ம பிரசிடென்ட்டும் மச்சானும் பாத்தீங்கன்னா செம்மையா கலைப்பானுங்க. மாப்பிளோட மூஞ்சி என்ன குண்டி மாதிரியா இருக்கு, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கலைப்பானுங்க. அந்த மாப்பிள்ள பாத்தீங்கன்னா சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு தான் இருப்பான். சித்தார்த் பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் நான் அவர் அப்படிலாம் சொல்லல, ஆசுவல்னா ஒரு முட்டாள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னுவாங்க. சோ ஃபைனலா என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா நானும் அவனை அதே வார்த்தையில திட்டணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாப்பிள்ள அந்த வார்த்தையில திட்டுவாரு. பட் பெருசா எதுவும் ரியாக்ஷன் இருக்காது. அண்ட் அதோட மட்டும் இல்லாம அவரோட அந்த வீலிங் சேர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாப்பிள்ள அடம் பிரிப்பாரு. அந்த சொட்டர்லயும் பாத்தீங்கன்னா சித்தார்த்தோட கையை காலா நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த வீல் சேரை வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்கடுத்த நாள் பாத்தீங்கன்னா மாப்பிளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லா தண்ணியும் காலி பண்ணிருப்பாங்க. நம்மளால பாத்தீங்கன்னா அடிப்பம்பு அடிச்சிட்டு இருப்பாரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு. அதே நேரத்துல தூரத்துல மைக் செட்ல கல்யாணத்துல யார் யார் என்ன முறை செய்யறாங்களோ அது எல்லாத்தையும் அறிவிச்சிட்டு இருப்பாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரி பாத்தீங்கன்னா ஒரு வீல் சேர் கொடுத்தான்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. கடைசியா ஒரு தலைமுழுகளோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு இங்க முடிக்கிறாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வெயிட் பண்ணிட்டே இருங்க, அடுத்த எபிசோடு அப்டேட் பண்றேன். ஸ்டே டியூன்ட்.